ஜோதிமணி ஓசைனியர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோக்களும் ஒரு முக்கியமான திதி, முக்கியமான நட்சத்திரம், விசேஷமான நாளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னா சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை அஷ்டமி திதிங்க. இந்த அஷ்டமி திதிக்கு என்ன அவ்வளவு ரொம்ப விசேஷம் அப்படின்னா, அஷ்டமி தினம் 8வது திதி, 8வது திதியாக வரக்கூடியதான் அஷ்டமி திதி. இப்போ தேதியும் பாருங்க 8. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உடையணும் அப்படின்னா இந்த 8ஆம் தேதியில வரக்கூடிய வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதியில எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல காரியம் நடக்கும், தடைகள் விலகும், ஒரு உயர்வான பாதைக்கு, கடன் தொல்லைகள் குறையணும், பணம் அதிகமாக நமக்கு நல்லா சம்பாதிக்கிற பணம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருக்கணும், லட்சுமி கிருபா கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாளை தவற விடாதீங்க. இந்த மாதிரி நாளில் அன்னைக்கு நம்ம பார்க்க போன நட்சத்திரங்கள் ராசிலாம் பார்க்கலாம். சுக்லபக்ஷம் வளர்பிறை அஷ்டமி திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:53 ஆரம்பிச்சிடுதுங்க. 8/12/2024 அன்னைக்கு முழுமையாக அஷ்டமி திதி இருக்கிறது. ஏன்னா அஷ்டமி திதி வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் தான் வழிபடணும். அப்போ நமக்கு அந்த முழுமையான திதி இருக்கிறது ரொம்ப விசேஷம். சதய நட்சத்திரம் அன்னைக்கு மதியம் 2:37 வரைக்கும் இருக்கு. அதன் பின்பு என்னன்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. குரு பகவானுடைய நட்சத்திரம். கும்ப ராசியிலையும் அப்படியே தொடர்ந்து மீன ராசிக்கும் பயணம் செல்வார் சந்திர பகவான். ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா குருவுடைய ஆதிக்கத்திலேயே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள்னால நமக்கு நினைச்சது கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதிக்கு இந்த நல்ல ஒரு பவர்ஃபுல்லான திதி தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் சிறப்பானது. அன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம், கடகராசியில் பூச நட்சத்திரம் மதியம் 2:37 வரைக்கும் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இந்த சந்திராஷ்டம காலங்கள்லையும் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு, இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க, ராசியில் உள்ளவங்களுக்கு அருமையான ஒரு நல்ல விடிவு காலம் தான் சொல்லலாம். சரி, எந்த தெய்வத்தை வழிபாட்டால் நல்லா இருக்கும்? அஷ்டமினாலே என்ன அப்படின்னா காளியம்மன், பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 ராவு காலம் வருங்க. இந்த ராவு காலத்துல கண்டிப்பாக எல்லா கோயிலுமே திறந்திருக்கும். அப்படி நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பைரவர் காளியம்மன் இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துக்கு காளியம்மனாக இருந்தால் எலுமிச்சம்பழம் மாலை கொண்டு போங்க. பைரவராக இருந்து அப்படின்னா வடமாலை கொண்டு போங்க. தேங்காயில் தீபம் ஏற்றுங்க. இல்லையா பைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு ஏற்றுங்க. கஷ்டம் தீரும், பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வான பாதையை நீங்கள் பார்க்க முடியும், சந்திக்க முடியும். தோல்விகள்ல இருந்து வெற்றி கண்டிப்பாக கொடு. ஏன்னா அஷ்டம் 8 தாங்க மனுஷனை கட்டி போடுறது. அதான் அஷ்டமியில் பாருங்க சுபகாரியம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அஷ்டமியில் தெய்வ வழிபாடு மட்டுமே சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தவற விடாதீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய கிழமை. நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அந்த 4 to 6 ராவு காலத்துக்கு உள்ள நம்ம போய் அங்கே விளக்கேற்றி வழிபடும் போது அந்த சூரியன், அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிபதி சூரிய பகவான் அஸ்தமன நிலையிலும் அஷ்டமி திதியும் புரட்டாதி நட்சத்திரமும் இயக்கத்தில் இருக்கு. ரொம்ப விசேஷம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி. 8ஆம் தேதி அஷ்டமிக்கும் 8க்கும் ரொம்ப தொடர்பு. தீராத பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நோய் உடம்புல அவஸ்தை இருக்கா கண்டிப்பாக தீரும். திருமண தடை இருக்கா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பலன், நல்ல வரன் கிடைக்கும். இப்படி தொழிலில் முடக்கம், எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடையை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திதி கண்டிப்பாக சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி தேதி 8ஆம் தேதி வரக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி வரக்கூடிய மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை கண்டிப்பாக சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.